வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2024-25க்கான Q4 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது இண்டஸ்இண்ட் பேங்க். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் கூட இதை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க பிக் ஸ்டாக் அப்படிங்கிற கிளாசிபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலா மூமெண்டம் பெரிஷ்ல இருக்கு. அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டா 928ன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல 777 அப்படிங்கிற லெவல்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ட்ரெண்ட்லைனுடைய வேல்யூஷன் செக்ல கரண்ட் பிஇ பொசிஷனை பொறுத்த வரைக்கும் ஓவர் வேல்யூவாகவும் 1 இயர் ஃபார்வர்டு பிஇ பொசிஷனை பொறுத்த வரைக்கும் அண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அடிக்வேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க. ஆவரேஜ் ரேட் ஆஃப் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ரிட்டர்ன், ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு எடுக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஹை லெவலா இருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி டாலரன்ஸ்ல இருக்கு. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் 25 தொட்டுட்டு தான் இப்போ கரெக்ஷன்ல இருக்கிறாங்க. ஸோ பிஇஐ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன், பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டா growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. இது Q4 ரிசல்ட் அப்படிங்கிறதுனால ஆனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து ஏற்றி வச்சிருக்காங்க. மைட் பி இது டென்டேட்டிவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதில் பேலன்ஸ் ஷீட்டை நம்ம பார்க்கும்போது டோட்டல் அசெட் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 40,000 கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுக்கு உண்டான ஜெனரல் ரிசர்வ் பார்த்தோம்னா ஒரு 1,500 கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னு பார்க்கும்போது ரெவென்யூ வந்து ஒரு 3,000 கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் நெட் ப்ராஃபிட் 2,643 கோடி ரூபாய் பாசிட்டிவா இருக்கு. இது போன தடவையை காட்டிலும் கிட்டத்தட்ட 6,000 கோடி ரூபாய் கிட்டக்கு கம்மியா இருக்கு. அதனால இபிஎஸ் உடைய லெவல் 33 ரூபாங்கிற ரேஞ்சில் இருக்கு. இதுவும் போன வருஷத்தை காட்டிலும் கிட்டத்தட்ட 80 ரூபாய்க்கு மேல கம்மியா இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இதுக்கு உண்டான அளவுக்கு கரெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ்ல நம்ம பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ங்கிறது மார்ச் 2025 மார்ச் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் 199% குறைஞ்சு போச்சு. அதே மாதிரி நெகட்டிவாகவும் ஆயிருக்கு. குவார்டர்லி ரெவென்யூ பார்த்தோம்னா 22.9% குறைஞ்சு போயிருக்கு. இப்போ Q to Qன்னு பார்க்கும்போது ரெவென்யூ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3,000 கோடி ரூபா 4,000 கோடி ரூபா கிட்டக்க குறைஞ்சு போயிருக்கு. நெட் ப்ராஃபிட் எவ்வளவு குறைஞ்சு போயிருக்குன்னா 266% நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. அதுவும் நெகட்டிவா போயிருச்சு. இப்போ பார்த்தோம் 200ங்கும் போது நெகட்டிவ் வந்துடும். இப்போ போன குவார்டர்ல 1,400 இருந்தவே இந்த குவார்டர்ல -2,228 வந்துட்டான். இது பார்த்தோம்னா பர்சன்டேஜ் Q to Q பர்சன்டேஜ்ங்கிறது 266%. அதனால இபிஎஸ் உடைய லெவலும் அதே அளவுக்கான 266% குறைஞ்சு இப்ப -29.9ன்னு இருக்கு. இப்ப இவன் இபிஎஸ் ஓட டிடிஎம் பார்ப்போம். டிடிஎம் பார்க்கும்போது 31.1 நமக்கு வருது. இது போன குவார்டரை காட்டிலும் கிட்டத்தட்ட 60 ரூபாய் கம்மி ஆயிடுச்சு. சரி, இப்ப இவன் இப்பதான் டிக்ரீஸ் ட்ரெண்டா இருக்கானா அப்படின்னாக்க அப்படி இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மார்ச் 2024 ஜூன் 2024 பார்க்கும்போது 115.3 115.9 இருக்கிறான். ஃபிராக்ஷனை விட்டுட்டு 115 எடுத்தோம்னா ஸ்டாக்னேட் ஆயிடுச்சு. அந்த சமயத்துல எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா இது ஃபாஸ்டா கொஞ்சம் கரெக்ஷன் வரும். அதுதான் வந்துகிட்டு இருக்கு. செப்டம்பர்லயும் டிக்ரீஸ் ட்ரெண்டை மெயின்டைன் பண்றான். டிசம்பர்லயும் டிக்ரீஸ் தான். இப்போ மார்ச்லயும் டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறான். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம சப்சிக்வெண்டா டிக்ரீஸ் ஆகாம கொஞ்சம் டர்ன் அப் ஆனா அப்படின்னு சொன்னோம்னாக்க கொஞ்சம் பூஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதுல இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் இயர் மார்ச்சோட ரிசல்ட் வரும்போது இவன் பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொன்னாலே இது -29 இருந்து அது பெரிய லெவல்ல அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து 2.76% குறைச்சு வச்சிருக்காங்க. இதே சமயத்துல இங்க ஆச்சரியமா இருக்கு, எஃப்ஐஎஸ் வந்து 4.79% வாங்கி போட்டு வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம். இங்க நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ 826 புக் வேல்யூ 826 இருக்கு. இப்ப ஃபேர் பிரைஸ் வந்து பார்த்தோம்னா 784 இருக்கு. இப்ப கரண்ட் பிரைஸ் 773. ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ வந்து 0.99. இது அட்வான்டேஜ் தான். ஆனா சப்சிக்வெண்டா இது வந்து இறங்க போகுதா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா நெகட்டிவா போயிருக்கு, கரெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த அட்வான்டேஜுக்காக நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். பிஇ பொறுத்த வரைக்கும் அவன் 25க்கு மேல போயிட்டு தான் இப்ப கீழே தான் அட்ஜஸ்ட் ஆகிட்டு இருக்கிறான். பெர்ஃபார்மன்சஸ் வந்து கொஞ்சம் போரா இருக்கிறதுனால சப்சிக்வெண்டா பிஏ வந்து கீழே அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கும்
வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம். இப்ப இருக்கக்கூடிய லெவல்ல நெக்ஸ்ட் குவார்ட்டர வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷன், அது இபிஎஸோட இபிஎஸ் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் போட்டு அதை டிடிஎம் கால்குலேட் பண்ணினோம்னா, இப்ப இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 57ன்னு காட்டுது. அப்ப இது எகைன் திருப்பி போர் நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸஸுக்கு 57ன்னு எக்ஸ்பென்சிவா மாறும். அதனால இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. இப்ப ஏபிஎஸோட டிடிஎம்னு வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, கரண்டா ஏபிஎஸோட டிடிஎம் 33.09 இருக்கு. 33ன்னு வச்சுக்கலாம். இது ஆவரேஜா நம்ம எடுக்கும்போது 8.27ன்னு வருது. இதுதான் நெக்ஸ்ட் இபிஎஸ், நெக்ஸ்ட் ஆவரேஜ் இபிஎஸ், நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். இதை காட்டிலும் இவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா அப்படின்னு சொன்னோம்னாக்க கொஞ்சம் அப்சைட் மூவ்மெண்ட் போகும். இல்ல இவன் வந்து இந்த லெவலுக்கு எடுக்கிறான் அப்படின்னு சொன்னா கீழே இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்ப இந்த இதை பார்க்கும்போது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போறது 27.89. அது வந்து இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப கீழே இறங்கி இருக்கு. சரி, இப்ப இந்த இடத்துல இவ்வளவு தூரம் நெகட்டிவா வர்றதுக்கு நம்ம 2 குவார்ட்டரா நம்ம சந்திச்சுட்டு இருந்த நம்ம கேள்விப்பட்ட அந்த நியூஸ் தான். அந்த ஃபாரின் கரன்சில ஃபாரெக்ஸ் டீலிங்ல வந்து பெரிய லெவல்ல அவங்களுக்கு லாஸ் ஆயிருக்கு. அது மார்ச் மாசம் ரிப்போர்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அது ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறதுனால பெரிய லெவல்ல குறைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப அடுத்த தடவை அதெல்லாம் கரெக்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா நெகட்டிவ் பெர்ஃபார்மன்சஸ்க்கான வாய்ப்பு இருக்காது, பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்சஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். எவ்வளவு எடுக்கிறானோ அந்த அளவுக்கு இது மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போதைக்கு எவ்வளவு கரெக்ஷன் எடுக்க முடியுமோ அவ்வளவு கரெக்ஷன் எடுத்துக்குவாங்க. இதுதான் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இவ்வளோ இறங்குவாங்க அவ்வளோ இறங்குவாங்கன்னு நம்ம பேசுறதை காட்டிலும் லெவல்ஸை வச்சுட்டு அந்த லெவல்ஸ்குள்ள நம்ம வந்து போறதுங்கிறது சரியா இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. சரி, இப்போ நம்ம வந்து இதுல இருக்கக்கூடிய இவன் இப்போ வந்து பெரிஸ் ட்ரெண்டுக்குள்ள வந்துட்டான். பெரிஸ் ட்ரெண்டுக்குள்ள வந்துட்டதுனால இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது 143ல இருந்து 453. 453 அவன் உடைக்கும் போது 522, 618 இந்த ரேஞ்சில் இருக்கு. இவன் இன்னும் இந்த ரேஞ்சுக்கு இறங்கல. பெரிஸ் ட்ரெண்டுக்கும் புல்லிஷ் ட்ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இதுல வந்து அந்த கிரே ஏரியால தான் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம். இப்ப இவன் வந்து இவனுடைய நம்ம எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்ல மார்க் பண்ணிட்டோம். சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறது நான் S4ல இருந்து பிபி வரைக்கும் எடுத்திருக்கிறேன். ஏன்னா அடுத்த குவார்ட்டருக்கு இவன் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா எந்த இடத்துல இருக்கிறானோ அந்த இடத்துல இருந்து இவன் கொஞ்சம் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ நமக்கு வந்து S4ல இருந்து நம்ம வந்து பிபி வரைக்கும் போட்டிருக்கிறோம். S4 383ல இருந்து 468, S3 564ல இருந்து 673, S2 795ல இருந்து 930, S1 1081ல இருந்து 1247. பிபியோட பாட்டம் ரேஞ்சு 1428. பிபியோட பிரேக் பாயிண்ட் ரேஞ்ச் வந்து 1627. இப்போ நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கிளியரா நம்ம வந்து இப்போ நான் வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சிருக்கிறேன். கிளியரா நம்ம வந்து மேலேயும் கீழேயும் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிடலாம். இப்போ இவன் வந்து டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்கிறான். இப்போ இந்த டவுன் சைட் மூவ்மெண்ட் ஆல்ரெடி நெகட்டிவா இருக்கிறதுனால சப்சிக்வெண்டா டவுன் சைட் மூவ்மெண்ட்டுக்கான இது வந்து பாசிபிலிட்டிஸ் ஹையா இருக்கிறதுனால இவன் வந்து என்ன மாதிரியான சூழல் வரலாம் அப்படின்னு சொன்னாக்க மூவ்மெண்ட் வரலாம் அப்படின்னா, இங்க இருந்து டவுன் சைட் மூவ்மெண்ட் லீட் எடுத்தான் அப்படின்னு சொன்னா பாட்டம் லைனோட டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ரிவர்ஸ் எடுக்கலாம்னா ஒரு குவார்ட்டருக்கும் ஒரு ஸ்டேஜோ இல்லாட்டி அவன் எவ்வளோ தூரம் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி. எனிவே இங்கேருந்து இந்த இதில் இந்த பாட்டம் லைனை கண்டிப்பாக தொடரணும்னு இல்லை. இந்த S4 ரீஜனில் எங்கே வேணுனாலும் அவன் சப்போர்ட் எடுக்கலாம். எடுத்துட்டு இவன் கரெக்டாக நம்ம வந்து ரொம்ப வாட்ச் பண்ண வேண்டியது டாப் சைடில் இருக்கக்கூடிய அந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அந்த இடத்துல வந்த உடனே எகைன் திருப்பி கீழே இறங்குறானா இல்லை இதை பிரேக் பண்ணி போறானான்னு பார்க்கணும். இது வந்து லாங் டேர்முக்கு தான் இது வரும். நெக்ஸ்ட் இயருக்கு வேணா அந்த மாதிரி யோசிக்கலாம். அப்படி வந்துச்சுன்னா சும்மா இப்போதைக்கு ஒரு அனாலிசிஸ்க்காக பார்க்குறோம்னா அப்படி வந்துச்சுன்னா இவன் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்லேயே மேலே ஏறினா இந்த பிபியோட ரேஞ்ச் இப்படி போயிட்டு இவன் வந்து பிபியோட பாட்டத்தில் புல் பேக் எடுத்தான்னா இவன் வந்து R1 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இதெல்லாம் இந்த குவார்ட்டருக்கும் இந்த வருஷத்துக்கும் நடக்கிறதுக்கு இல்லை, ஃபியூச்சரில். இப்போ இந்த குவார்ட்டருக்கு நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி இந்த குவார்ட்டருக்கு இவன் வந்து கீழே வந்து சப்சிக்வெண்டா அப்படியே அந்த கரெக்ஷன் லீடு எடுக்கிறான்னாக்க ட்ரெண்ட் லைனுடைய பாட்டம் சைடை டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லாட்டி இந்த இடத்தையே பேஸாக வச்சுட்டு அடுத்த குவார்ட்டருக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால் S1 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.